Hi friends, welcome to Sanjaya Study Circle. நாம் இப்போ மார்ச் 4 and 5க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெரிந்து செயல்வகை அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம். தெரிந்து இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்று இல். இதுக்கான பொருள், ஆராய்ந்து தேர்ந்த இனத்துடன் நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றுமில்லை. ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அதிதி ஸ்கீம். செகண்ட், கிசான் உபஜித் நிதி. தேர்ட், கல்பாக்கம் பூஸ்ட் டு ஸ்டேஜ் 2 ஆஃப் இந்தியாஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். அதிதி திட்டம். இந்த அதிதி திட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு இணைப்பு 2024 என்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இது இளைஞர்களுக்கு இளைஞர்களோட கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் தொழில்நுட்ப ரீதியாக நாடு வளர்ச்சியடையவும் உதவும் என்றார். இந்த அதிதி திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு ரூபாய் 25 கோடி வரை மானியம் வழங்கப்படுகிறது. 2024 முதல் 2026 வரை செயல்படுத்தப்பட உள்ளது. இந்திய இராணுவம், கடற்படை, விமானப்படை உட்பட பாதுகாப்பு துறைகளுக்கு தேவைப்படுகின்றன கடினமான மற்றும் சவாலான 30 தொழில்நுட்பங்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விவசாயிகளுக்கு கடன். கிசான் உபஜித் நிதி அறிமுகம். இந்த கிசான் உபஜித் நிதி என்ற எண்மத்தளத்தை மத்திய உணவுத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதில் விவசாயிகள் வருவாயை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய விவசாயத்தை நவீனப்படுத்த உள்ளது. கிசான் உபஜித் நிதி தளம் மூலம் எந்த பிணையமும் இல்லாமல் 7% வட்டி விகிதத்தில் விவசாயிகளால் எளிதில் கடன் பெற முடியும். அதே வேளையில் கிடங்குகளில் சேமிக்கும் தங்கள் விளைபொருள்களையும் விற்பனை செய்ய முடியும். அத்துடன் தங்கள் விளைபொருள்களை வேதனையுடன் விற்பனை செய்ய வேண்டிய கட்டாயமும் விவசாயிகளுக்கு இருக்காது. கிசான் உபஜித் நிதி தளத்தில் இணைக்கப்பட்டுள்ள வங்கிகள் கடன் தொகை மற்றும் வட்டி விகிதம் குறித்த விவசாயிகள் தேர்வு செய்வதற்கான வசதியை வழங்கும் என்றனர். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். கல்பாக்கத்தில் வேக ஈநூலை பிரதமர் மோடி பார்வையிட்டார். இந்த பாவினி என்கிற ஈநூலை மைய பகுதியில் கோர் லோடிங் தொடக்க பணியை பிரதமர் மோடி பார்வையிட்டு விவரத்தை கேட்டறிந்தார். இந்த கல்பாக்கம் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். இங்கே தான் 500 மெகாவாட் திறன் கொண்ட பாவினி என்கிற ஈநூலை மைய பகுதி இருக்குது. இது பாரதிய நபிக்கியா வித்யூகம் லிமிடெட் உருவாக்க 2003ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கு. இது வேக ஈநூலை கோர் லோடிங் பணி தொடக்கத்தை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அணு உலையின் பெட்டகம் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டார். இங்கே இந்த ஈநூலை செயல்பாட்டுக்கு ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக வணிக ரீதியில் இயங்கும் 2வது நாடு நம்ம இந்தியான்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் புக் கண்டென்ட் பார்க்கலாம். வினா விடை வகைகள். வினா வகை 6 வகைப்படும். அது அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இதில் அறிவினா அப்படின்னா தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது. எக்ஸாம்பிள் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டல். செகண்ட் அறியா வினா, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். ஐய வினா, ஐயம் நீங்க தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இச்செயலை செய்வது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். கொளல் வினா, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது.
ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். கொடைவினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற் பொருட்டு வினவுவது. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலை சொல்லுதல். நெக்ஸ்ட் விடை வகை. விடை வகை 8 வகைப்படும். அவை சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்று உரைத்தல் விடை, உருவது கூறுதல் விடை, இனமொழி விடை. இதில் முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் சுட்டு விடை. சுட்டி கூறும் விடை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறல். மறைவிடை. மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல். நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. உற்று உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைத்தல். உருவது கூறல் விடை. வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. டுடே கொஷின்ஸ் பார்க்கலாம். அணு வேக உலையில் இயங்கும் முதல் நாடு எது? செகண்ட் கொஷின் விடை எத்தனை வகைப்படும்? போன வீடியோவில் கேட்ட கொஷினுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். உலக போலியோ தினம் அனுமதிக்கப்படும் நாள். ஆன்சர் அக்டோபர் 24. செகண்ட் கொஷின். காளமேக புலவரின் இயற்பெயர். ஆன்சர் வரதன்.